சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிகச் சிறப்பு வாய்ந்தது. நடப்பு ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி தினம் கொண்டாடப்பட உள்ளது. வீட்டில் சிரத்தையுடன் செய்யப்படும் பூஜையால் வீட்டில் இதுவரை இருந்த கடன் தொல்லையிலிருந்தும் பணக் கஷ்டத்திலிருந்தும் மீள்வீர்கள் என பெரியவர்கள் கூறுகின்றனர். சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விடுங்கள். முதல் நாளே இல்லத்தை துடைப்பத்தால் கூட்டி சுத்தமாக்கி தண்ணீர் விட்டு நன்றாகத் துடைத்து விடுங்கள். அதேபோல் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களையும் துடைத்து வைத்திருங்கள். பிறகு சுவாமி படங்களுக்கு சந்தனம், குங்குமம் இடுங்கள். தொடுத்து வைத்துள்ள மலர்களால் அலங்கரியுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள். அதேபோல் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை உகந்த மலர்களைக் கொண்டு அலங்கரியுங்கள். அடுத்து வீட்டு தெய்வம் என்பார்கள். அதாவது வீட்டில் எவரேனும் கடந்த தலைமுறைகளில் கன்னிப் பெண்ணாகவோ கர்ப்பிணியாகவோ இருந்து உயிரிழந்திருப்பார்கள். அவர்களின் படங்கள் இருந்தால் அந்த படங்களுக்கும் சந்தனம், குங்குமம் இடுங்கள். மலர்களால் அலங்கரியுங்கள். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்வதுதான் மிக முக்கியமான வழிபாடு. எனவே இந்த நாளில் மறக்காமல் விளக்கேற்றி இந்த தெய்வங்களை வழிபடுங்கள். காலை வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் என நைவேத்தியம் செய்யுங்கள். காகத்துக்கு உணவிடுங்கள். அக்கம் பக்கத்தாருக்கு நைவேத்திய பிரசாதத்தை வழங்குங்கள். அதேபோல் மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள். வீட்டு வாசலில் 2 அகல் விளக்குகள் கொண்டு விளக்கேற்றுங்கள். மீண்டும் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வங்களுக்கு தீபதூப ஆராதனைகள் செய்யுங்கள். முடிந்தால் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து கூட்டுப் பிரார்த்தனையில் ஈடுபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. மாலை பூஜையில் பயறு வகைகள் கொண்டு சுண்டல் மற்றும் கேசரி, சர்க்கரை பொங்கல், அவல் பாயசம் என ஏதேனும் ஒன்றைக் கொண்டு நைவேத்தியம் செய்து அக்கம்பக்கத்தாருக்கும் வழங்குங்கள். அப்படியே வீட்டு வாசலில் இருந்தபடி சந்திர தரிசனம் செய்யுங்கள். மனதார சந்திர பகவானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். முக்கியமாக இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அன்னதானமாக வழங்குங்கள். வீட்டில் இதுவரை இருந்த தரித்திர நிலை மாறும். இல்லத்தில் இதுவரை இருந்த சண்டை, சச்சரவெல்லாம் போய் மகிழ்ச்சியும் குதூகலமும் குடிகொள்ளும்.